ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். இந்த ப்ளவுஸுக்கு தான் என்னோடய ஸ்டைலில் ஆரி ஒர்க் பண்ண போகிறேன். நார்மல் மிஷினில் நார்மல் நீட்டில் லோ பட்ஜெட்டில் எப்படி ஆரி ஒர்க் போடுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ். அவங்க ஆல்ரெடியே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. என்கிட்ட டிசைன் போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லுவேன், இதை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட போடலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போட்டு காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ புரியும். இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு வீடியோக்குள்ளே வாருங்க. என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த பாபிளில் எப்படி த்ரெட்டை போடுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த த்ரெட்டில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸில் ஜரி த்ரெட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் போட வேண்டிய டைப்பு. இது பார்த்திங்கன்னா A1 ஜரி. இதுக்கு உள்ளாடி பிளாஸ்டிக் த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ தான் பிடிச்சி இழுத்தாலும் நூல் அத்து போகாது. இது நான் ஆரி நீடில் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணால் இது ஒழுங்காக வராது. ரெண்டாவது டைப்பு இந்த த்ரெட்டு நெய் மேலே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதுவும் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் பெர்ஃபெக்டாக வராது. நூல் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பெர்ஃபெக்டாக வராது. இது நம்ம இழுத்தோன்னா உடஞ்சிரும். ஆரி ஒர்க் போடுறதுக்கும் இது பெர்ஃபெக்டாக வராது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா A1 மம்டா. இது நம்ம ஆரி ஒர்க் போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணது கிடையாது. நான் மிஷின் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிஷின் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறப்போ, மிஷினில் நம்ம யூஸ் பண்ணப்போ இது நல்லா இருக்கும். நார்மல் நம்ம த்ரெட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா கஷ்டப்பட்டு இழுத்தா தான் நூல் அத்து வருது, அல்லாமல் உடையலை நூல். இதுக்கு உள்ளாடி நார்மலாக நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணுற த்ரெட் இருக்குது தெரியுமா, அது மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது இந்த த்ரெட்டை தான் நான் மிஷினில் வச்சு அடிக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பட் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வாங்கணும்னு இல்லை, தேவைப்படலைன்னா 10 ரூபாய்க்கும் இதே த்ரெட்டில் கிடைக்கும். 10 ரூபாய் சின்ன கட்டையும் கிடைக்கும். அது கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணலாம் போடுறது. ஸ்டிச் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த பெரிய கட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது எப்படின்னா நூலை பாபிளில் கொறுத்து எடுக்கிறேன், பாபிளில் சுற்றி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இப்போ ஒரு பாபின் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஒரு பாபிளில் இந்த த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இப்போது நம்ம மிஷினில் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணால் 2-3 தடவை ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம டபுள் ஸ்டாண்டாக எடுத்தால் ஒரு சிங்கிள் ஸ்டிச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் எடுக்கும்போது அதில் 4 ஸ்டாண்ட்ஸில் த்ரெட்டு விழும். அப்போது நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பீட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லுக்கை கொடுக்கும். இப்போ நான் நார்மலாக இந்த மிஷினில் எப்படி போட்டுட்டு சுற்றி எடுக்க போகிறேன். நான் கையாலேயும் சுற்றலாம். நான் மிஷினில் எப்படி சுற்றுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். பாபினை மிஷினில் த்ரெட்டு சுற்றுற அந்த இதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம மிஷினில் ஹோல்டு பண்ணலாம். இப்போது மிஷினில் சுற்றுற ஃபார்மேட் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். மிஷினில் சிலவங்க மிஷினில் சுற்றுறேன், அது டைட் ஆகுது, ரொம்ப டைட் ஆகுதுன்னு. ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்படி கையால் மேலேயும் கீழேயும் த்ரெட்டை விட்டு கொடுக்கணும். நம்மளே பிடிச்சி விட்டு கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயுமா, இல்லைன்னா ஒரே சைடு நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நூல் திரும்ப நம்ம இன்னொரு சைடு கொடுக்கும்போது கரெக்டாக வராது, த்ரெட் வராது. ஸோ மிஷினில் ஃபஸ்ட்டு ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஃபுல்லாக சுற்றின த்ரெட்டை நான் இன்னொரு பாபிளில் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாபிளில் சுற்றினேன். அந்த பாபினில் இருக்கிறதும் நூல் கட்டையில் இருக்கிற த்ரெட்டையும் ஜரியையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நாட் போடலாம். நாட் போட்டதுக்கப்புறமா இன்னொரு பாபிளில் நம்ம சுற்றி எடுக்கலாம். இது எதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டாண்டாக த்ரெட் வர்றதுக்கு, அல்லாமல் நமக்கு பாபிளில் டபுள் ஸ்டாண்டாக சேர்த்து வச்சு த்ரெட்டு எடுக்கிறதுக்கும் இப்படி எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு த்ரெட்டு அடிஷ்னலாக சுற்றாது, நீட்டாக இருக்கும், இறுகாது, லூஸ் ஆகாது. ஸோ இப்படி நீங்கள் த்ரெட்டை எடுங்க. கையால் நீங்கள் சுற்றும்போது இப்படி பாபிளில் பெருவிரலில் இப்படி நூலை லாக் பண்ணிவிட்டு சுற்றுங்க. அப்போ லூஸ் ஆகாது. இப்படி ஃபுல்லாக சுற்றி எடுத்ததுக்கப்புறமா மிஷினில் எப்படி சுற்றலான்னு காட்டி தர போகிறேன். இப்போ மிஷின்லேயே ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கையால் நம்ம கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கும்போது எப்படி நம்ம எடுப்போம், நூலை இந்த கயரை வலிப்போம் தெரியுமா, அது மாதிரி த்ரெட்டை கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம கையாலேயே பிடிச்சி விடுங்க. அப்போது
த்ரெட்டு வந்து சுருங்கி நிற்காது. இந்த த்ரெட் வந்து சுருங்கும் த்ரெட்டு, அந்த ஜரி த்ரெட் வந்து. ஸோ நம்ம இப்படி பிடிச்சி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம எவ்வளோ தூரம் பிடிச்சி விட்டோமோ அவ்வளோ தூரத்தை பாபினில் சுற்றி எடுக்கணும். திரும்பவும் கையால் நம்ம இழுத்து விட்டதுக்கப்புறமா திரும்ப சுற்றி எடுக்கணும். அப்படி சுற்றி எடுக்கும்போது த்ரெட்டு இறுகாது, லூஸ் விழாது, தென் வந்து டபுள் ஆகணும், சுருண்டு போகாது. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸ்டிச்சிங்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது எண்டில் பாருங்கள், சின்னதாக அந்த நூல் வந்து நிறைய இந்த முடிச்சு விழுந்தது மாதிரி இருக்குது. ஸோ அதிலேருந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். போதும் இவ்வளவும். இனி பாபின்லேருந்து த்ரெட்டு எப்படி வெளியில் வரும் அப்படிங்கிற டவுட் நிறையவே இருக்குது. இப்போ பாருங்கள், இது பவர் மிஷினோட பாபின்னு. அதில் த்ரெட்டு போட்டதுமே லூஸாக வருது. ஆனால் நம்ம நார்மல் மிஷினில் வந்து பாபினில் போட்டால் த்ரெட்டு வந்து லூஸாக வரல. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இழுக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் பிடிச்சி இழுத்து தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அதில் சின்னதாக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இது மாதிரி திருக்கி கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள். நான் பாபினை வச்சே திருக்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ திருக்கினதுக்கு அப்புறமா அது நீங்கள் போட்டு பாருங்கள், லூஸாக வரும். நான் இப்படி தான் பண்ணுவேன். இதே மாதிரி களிநூலில் நான் பண்ணும்போது இப்படி எம்ப்ராய்டரி த்ரெட்லேயும் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், ஃப்ரீயாக வருது. நான் வந்து இந்த சாரியோட கலர் வந்து கோல்டன் கலர் இருக்கனால கோல்டன் கலர் ஒர்க்கு கொடுக்கேன். ஸோ அதே கலரில் நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் த்ரெட்டை வந்து போட்டு, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ரஃப்பாக ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும். நார்மல் மிஷினில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் அப்படி தான், பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணாலும் சேம் வே தான். பாபினில் த்ரெட்டு லூஸாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு ரஃப் கிளாத்தில் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இனி நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்டர் அடிக்கணும். இதுதான் நம்மளோட செயின் ஸ்டிச் ஆரி ஒர்க் பண்ண போகிறதுல. இப்போது இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் வச்சு கழுத்துக்கு அடிச்சிருப்பாங்க. அதில் கொஞ்சம் கஷ்டம் அடிக்கிறது. ஸ்டிச்சிங் நீட்டாக வரும், இருந்தாலும் மேடு பள்ளமாக இருக்கும். ஆனால் நம்ம சுடிதாருக்கெல்லாம் அடிப்போம் தெரியுமா, நம்ம நார்மல் லைனிங்கை வச்சு அடிச்சுட்டு கிராஸ் கட் கொடுத்து மறைச்சி அடிப்போம், அமுக்கு தையல் கொடுத்து. அந்த இதுக்கு இந்த நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுனால் ஈஸியாக இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்ல பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க ரோப்பு வரை வச்சு கொடுத்துருக்காங்க. நான் அதையும் நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ரோப்பை நம்ம நீட்டாக பிடிச்சி விட்டு அப்படி பார்த்து தான் ஸ்டிச் பண்ண முடியும். இதை நீங்கள் கவனித்து பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஓன் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம ரோப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இது கஸ்டமரோட ப்ளவுஸு, திரும்ப நம்ம அதை ஸ்டிச்சிங்கை ரிமூவ் பண்ணணும், திரும்ப ஸ்டிச் பண்ணணும். ஸோ வேணாம், டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வச்சுட்டே நான் ஸ்டிச் பண்ணுறேன். பரவாயில்ல, ஆனால் ஸ்டிச் விழுந்துருச்சு. இப்போது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் செயின் ஸ்டிச் எப்படி வந்திருக்குன்னு. இப்போது இது சிங்கிளாக ஸ்டிச் பண்ணது, ஒரே ஒரு டைம் தான் ஸ்டிச் பண்ணேன். இதில் நீங்கள் 2-3 வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நம்ம பார்க்குறதுக்கு பீட்ஸ் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்குது, சுகர் பீட் ஒர்க் பண்ண மாதிரி. ஸோ நான் அகெயின் ஒரு வாட்டி கூட ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இது மாதிரி கழுத்துக்கும் பார்டருக்கு ஸ்டிச் பண்ணி கைக்கும் பார்டருக்கு ஸ்டிச் பண்ணணும். கைக்கு பார்டருக்கு ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் அவங்க அடித்து தானே கொடுத்துருப்பாங்க நம்ம பாடி ஷேப்புக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் ஸ்டிச் பண்ணிடலாம். கைக்கும் நம்ம டபுள் ஸ்டிச்சு கொடுக்கணும். டபுள் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த ஒர்க் பண்ண வேண்டியதை பார்க்கலாம். அப்போ நம்ம அடுத்த ஒர்க் பண்ணும்போதும் இதில் ஒரு ஸ்டிச்சு கூட வரும். அப்போது 3 தடவை நம்ம இதில் ஸ்டிச் பண்ணியிருப்போம். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் தரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பார்டர் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம அடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது மறைச்சி எடுத்திருக்கேன், ஒர்க் பண்ணுறதுக்கு லைனிங் தெரியும்படி எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா குட்டி ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு மினிமம் ஒரு பிளேஸில் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. லாங் ஸ்லீவ்னால் இதை விட கொஞ்சம் கூட நீங்கள் கூட்டி எடுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறமா நடு சென்டரில் தான் இந்த சின்ன ஒரு டாட் வச்சுருக்கேன். நடு சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 2 இன்ச்சு கேப்புக்கு டேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா, இந்த ஒர்க்கு நம்ம 2 இன்ச்சு கேப்பில் கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும்.
இப்போ 2 இன்ச் மார்க் பண்ணி 2 சைடும் இது மாதிரி நடுவில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணும் 2 இன்ச்சு. ப்ளவுஸோட கையிலேருந்து ஒரு எண்டுலேருந்து எடுக்கக்கூடாது. நடு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணினதுக்கப்புறமா 2 இன்ச்சு 2 சைடும் எடுங்க. இப்போது நடு சென்டரில் 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு வரைங்க. இப்போது அடுத்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அதிலேருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி ஒரு கோடு வரையணும். அப்போ 2.5 இன்ச்சு வரும். அடுத்தும் 2.5 இன்ச்சு. அதுக்கு அடுத்து இருக்க கோடு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நடு சென்டரில் இருக்க கோடு ரொம்ப நீளமாக இருக்கும். அடுத்தது ரெண்டும் சின்னதாக இருக்கும். அப்படி ஏர் இறங்கி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மெத்தட் தான் கழுத்துக்கும். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தாக போயிட்டுருக்கு. அது வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு கரெக்டான ஒரு விளக்கத்தோடு கொடுக்கறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக எடுத்திருக்கேன். இப்போது ஒவ்வொரு கோடையும் நீட்டாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் அந்த பார்டர்லேயே ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். அப்போது பார்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்தது மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். இப்போது முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம சுகர் பீடு ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும் பார்வைக்கு. இப்போது இதே மெத்தடில் தான் கழுத்துக்கும் ஃபஸ்ட் நம்ம 2 இன்ச்சு வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கோடு வரைகிறது மட்டும்தான் மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடு வந்து நீங்கள் நடுவில் இருந்து கழுத்தோட பேக் சைடு குறுக்கு பகுதியில் நடு பகுதியில் ஒரு 4 இன்ச் எடுத்திங்கன்னா அதுக்கு சைடில் வர 2 கோடும் 3.5 இன்ச் எடுங்க. அதுக்கு அடுத்து 3 இன்ச். அப்படி நீங்கள் கம்மி பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அப்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதே மாதிரி 2 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கோடு வரைகிறது மட்டும் 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பேக்கில் வந்து 4 இன்ச் எடுத்தோம். ஆனால் இதில் வந்து எல்லா லைனும் வந்து ஒன்றே மாதிரி இருக்கணும். 2 இன்ச்சு வச்சு எடுத்துக்கோங்க. இனி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். சேம் நம்ம கழுத்துக்கு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மெத்தடில் தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுங்க. ஃபஸ்ட்டு பார்டரில் அடித்து அதுக்கப்புறம் அந்த கோடு வரும்போது நிறுத்தி நிதானமாக அந்த கோடு மேலே அடித்து எடுங்க. இப்படி நீங்கள் ஃபுல்லாக அடித்து எடுக்கும்போது டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். இது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கேட்குற அமௌண்ட்டு தர மாட்டாங்க. இவ்வளோ ஒர்க்குக்கு இவ்வளோ ரூபாய் கேட்குறீங்களான்னு. நீங்கள் நிறைய பேர் அமௌண்ட்டு எவ்வளோன்னு கேட்குறீங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் வீடியோவுக்கு கடைசியில். இப்போது இதோட த்ரெட்டு வந்து நான் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். சேம் ப்ளவுஸோட கலரில் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா பீடு எடுத்திருக்கேன். பீடு நான் இது சின்ன பேக்கெட் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு வாங்கினேன், 15 ரூபா. அதே டைம் நம்ம ஹோல்சேல் ஷாப்லேருந்து வாங்கினா நமக்கு லாபமாக இருக்கும். திரும்ப நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பொறுமையாக பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் நீடில் ஃபஸ்ட்டு சைடு பார்த்து நம்ம ஷோல்டர் பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி குறுக்கே ஸ்டிச் பண்ணுற மாதிரி. இப்போது சின்ன குட்டியாக வரைஞ்சிருக்க கோடில் பார்த்திங்கன்னா 2 பீடு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா 3 பீடு வச்சு 3 லைன் வச்சு 3 ரோ வர மாதிரி பார்க்குறதுக்கு லீஃப் மாதிரி இருக்கும். அப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஒர்க்குக்கு எப்படி ரேட்டு போடுறேன்னு பார்த்திங்கன்னா, பீடு டோட்டலாக வாங்கியிருந்தேன் 3 மந்த்ஸ் முன்னாடி. நான் வாங்கினப்போ இது 70 ரூபா. இந்த ப்ளவுஸுக்கு டோட்டலாக நான் 4 லைன் வந்து வச்சுருக்கேன், யூஸ் பண்ணினேன். தென் த்ரெட்டு ஸ்டோனு சேர்த்து மெட்டீரியல் சார்ஜஸ் ஒரு 50 ரூபா போட்டிருக்கேன். தென் ஸ்டிச் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்குக்கு அதிக நேரம் ஆகும். 2 லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைம் இந்த ஒர்க்குக்கு ஃபினிஷ் பண்ணும்போது அவ்வளோ நேரம் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு இந்த வருஷத்துல இருந்து 200 ரூபா வாங்குகிறேன் ஒரு ப்ளவுஸுக்கு. அதை கம்பேர் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் ஒர்க்கிங் சார்ஜுக்கு நான் 250 வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா 50 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிடலாம். இதை இவ்வளோ தானே வாங்குனீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இவ்வளோவுமே கேட்டால் சில பேர் தரமாட்டாங்க. சொல்லுவாங்க இந்த ஒரு ஒர்க்குக்கும் இவ்வளோ ரூபாவா அப்படின்னு கேட்குறவங்க கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஸோ நான் இந்த ரேட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போது இதே மெத்தட் தான் ஃபுல்லாக நான் கழுத்துக்கு போட்டு எடுத்தேன். திரும்ப அடுத்து வந்து நான் 2 இன்ச் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த 2 இன்ச்சில் கேப்பு கிடக்கு. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அதே பீட்ஸை தான் நான் இப்படி சைடு சரித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது நடு சென்டர் வரை நம்ம ரைட்டில் இருந்து லெஃப்ட் பார்த்து ஸ்டிச் பண்ணோன்னா நடு சென்டருக்கு அப்புறமா
லெஃப்ட்லேருந்து ரைட்டு பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நான் காட்டுறேன் வீடியோவில், அப்போ உங்களுக்கு புரியும் தெளிவாக. லெஃப்ட்லேருந்து ரைட்டு பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். அல்லாமல் 2 இன்ச்சு நீங்கள் நினைப்பீங்க 2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணதுக்கு 1.5 இன்ச்சு 1 இன்ச் எடுக்கலான்னு. அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஃபினிஷிங் இருக்காது, ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லுக்கு கொடுக்காது. ஸோ எனக்கு இப்படி பிடிச்சிருந்து நான் இது மாதிரி ஒரு 25 ப்ளவுஸ் வரை தச்சிருப்பேன். இதே மெத்தடில் இதே மாடலில் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஒரு ஆள் போட்டுட்டு போகிறத பார்த்து இன்னொருத்தங்க கேட்டு அப்படி நான் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணேன். சாஃப்ட் சில்க்கு சாரிக்கு வந்து இந்த மெத்தட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய வந்து நான் அந்த சாஃப்ட் சில்க்கு சாரி 1 இயர் முன்னாடி இறங்கிச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் நான் 25 ப்ளவுஸ்க்கு மேலே இதே மெத்தடில் இதே மாடலில் ஸ்டிச் பண்ணேன். இப்போ கூட அந்த மாடலை பார்த்து அந்த ப்ளவுஸை மாதிரி வேணும்னு சொல்லி தான் என்கிட்ட கேட்டாங்க. அப்படி தான் நான் இதை ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து இந்த கோல்டன் டிசைனில் இடையில கொஞ்சம் ஒர்க்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதே வீடியோ நான் இந்த ஒர்க் ஒன்றும் கொடுக்காம ஜஸ்ட்டு ஒர்க்கு மட்டும் கொடுத்து த்ரெட் ஒர்க்கு மட்டும் கொடுத்த வீடியோ சேனலில் இருக்குது. வேணால் அதை கூட நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து நார்மல் மிஷினில் நான் ஸ்டிச் பண்ணேன். இது பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணது, அது வந்து நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு நம்ம லேஸ் வாங்கி கூட பார்டருக்கு ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்டரில் வந்து த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்கீங்கல்ல, இதில் வந்து நீங்கள் ஆரி லேஸ், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆரி லேஸ், அந்த லேஸ் வாங்கி கூட ஸ்டிச் பண்ணிவிட்டு மிஷினில் வந்து இந்த ஒர்க்கை போட்டு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து இதில் வந்து பீட்ஸு சின்ன ஒரு பீட்ஸ் ஒட்டலை, ஜஸ்ட்டு வந்து ஃபினிஷிங்காக காட்டுறேன். இதில் வந்து நான் கோல்டன் கலர் சாரியில் வந்து ஒர்க்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்கனால கோல்டன் கலர்லேயே ஒர்க் கொடுத்துருக்கேன். யாராலையுமே நம்ப முடியாது நீங்கள் இது மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னு. பார்க்குறதுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிச் பண்ண தெரிகிறவங்க நீங்களே ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லை உங்கள் டெய்லர்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களை ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணது தான் இந்த சாரியோட ப்ளவுஸும். இதில் பார்த்திங்கன்னா இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ளவுஸை நீங்கள் வேறு சாரிக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா இடையில நான் த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஜரி போடலை, ரெட் கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட்டு போட்டிருக்கேன் சாரிக்கு மேட்சிங்காக. ஸோ இதை நீங்கள் இந்த ப்ளவுஸை வந்து இந்த சாரிக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அடிஷ்னலாக வேறு சாரிக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இதில் வந்து ஜரி வந்து நீங்கள் கோல்டன் ஆர் காப்பர் எனி கலரில் நீங்கள் இந்த கலரில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு யூஸ் பண்ணுற சாரிக்கு இந்த ப்ளவுஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கிராண்டாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளவுஸை வந்து வேறு சாரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வேறு சாரி நீங்கள் அதே கலர் அந்த ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக சாரி மட்டும் எடுத்தால் போதும். நான் இதை இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே கோல்டன் கலர் ஒர்க்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸை உங்களுக்கு எந்த கலர் சாரிக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் ப்ளூ காம்பினேஷன் இருந்தால் இந்த ப்ளவுஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 7000 கம் போட்டு நான் இந்த ஆஃப் பீட்ஸை ஒட்டி எடுக்கிறேன். இது வந்து ப்ளூ கலர்லேயே இருக்குது. ஸோ அதை வந்து ஒட்டி எடுக்கிறேன் ஃபினிஷிங்காக. இப்போது இதோட அவுட்லுக்கை பாருங்கள். நீங்கள் இந்த 7000 கம்மு B7000 கம்மு யூஸ் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கம் நிறைய போட்டு பீட்ஸை ஒட்டுங்க. தென் உடனே அதோட கேப்பை மூடி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த கம் வந்து ஒட்டிடும். பிறகு நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து ஒரு மாதிரி ஒட்டி பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லெங்காக போச்சுன்னு எனக்கே ஃபீல் ஆகுது. உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டேன்னு எனக்கு இப்போ ஒரு திருப்தி கிடச்சிருக்கு. நார்மல் பெடல் மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியுமான்னு கமெண்டில் கேட்குறீங்க. நார்மல் பெடல் மிஷினில் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும். நான் வீடியோ போடுறேன், நீங்கள் வீடியோ போடணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நார்மல் மிஷினில் நான் போடாத ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபி தூங்குகிற டைமில் தான் நான் வீடியோ எடுக்கிறது ஸ்டிச் பண்ணுறதெல்லாம். அதில் வந்து ரொம்ப சவுண்டு. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து ஃபோட்டோயை அனுப்புங்க. இன்ஸ்டா ஐடி பார்த்திங்கன்னா கிஃப்டீஸ் வேர்ல்டு தான். நான் கண்டிப்பாக நம்பர் கொடுக்குறேன், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.